தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல நடத்தின அந்த மீட்டிங் பற்றியான வீடியோ தான் இருக்க போகுது. அதை பற்றி நம்ம கருத்து என்னன்றதை சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக தன்னை வழக்கம் போல பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது ஒன்லி டிஎம்கே அண்ட் விஜய் அப்படின்ற மாதிரி தான் அவர் அதை ஸ்டேஜ் பண்ணுறாரு. அதை அவர் வெற்றிகரமாக எல்லா மீட்டிங்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முழக்கத்துக்கு அப்புறம் தன்னை ப்ரொமோட் பண்ணுற வேலையும் ரொம்ப தெளிவாக எப்பயுமே போல பண்ணிடுறாரு. அந்த மீட்டிங்கில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது விவசாய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசினது. விவசாய பிரச்சனைகளை அரசு கண்டுக்கல அப்படின்றத பற்றிய குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வச்சது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்கை வளங்கள் கொள்ளை, தண்ணீர் பிரச்சனை, நிலத்தடி நீரை பற்றி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமானை தவிர்த்து வேற யாருமே நிலத்தடி நீர் கொள்ளையை பற்றி பேசுறதே கிடையாது. தமிழ்நாடோட மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வந்து நிலத்தடி நீரும் இயற்கை வளங்கள் சுரண்டலும் இருக்கு. அதை பற்றி எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் கண்டுக்கிறதே கிடையாது. எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் மட்டுமே சொந்தமான ஒரு தொழில் தான் வந்து இந்த இயற்கை வளத்தை திருடுறதும் நிலத்தடி நீரை திருடுறதுமானதாக இருக்கு. அப்படின்னு அதை பற்றி அவங்க எப்படி பேசுவாங்க? அதை பற்றி விஜய் அட்ரஸ் பண்ணது வந்து ஒரு அற்புதமான விஷயம். அப்புறம் விவசாயிகளுக்கு பற்றிய அந்த விவசாயிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்திய அரசுலையோ இல்லை மாநில அரசுலையோ வேலை இல்லாதவர்களுக்கான கல்வி செலவை வந்து அரசே ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னதும் ஒரு சிக்ஸர் தான். எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து அவர் கொடுக்கல. ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னார். அது ரொம்ப சூப்பர். மீனவர்கள் சேஃப்டியை பற்றி பேசியிருந்தார். அதே சமயம் திமுக வந்து 2வது முறை வந்து வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அந்த ப்ரொபகண்டாவே முன் வச்சார். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் முன் வைக்கிறாங்க. டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் விஜய் புறந்தள்ளிடணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு பாயிண்ட் இந்த மீட்டிங்கில் அவர் அட்ரஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் என்ன பிளாட் பண்ணுறாங்கன்றத வந்து இந்த மீட்டிங்கில் போட்டிருந்தார். ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். ஜனநாயகன் இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அந்த இஷ்யூக்கு குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா ரொம்ப நாளாக அதெல்லாம் பண்ணலன்ற அவர் மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. மறுபடியும் ஒரு முறை வந்து விஜயும் மக்களும் வேறு இல்லை அப்படின்ற அவர் நரேட்டிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணார். என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை அவர் ஸ்டேஜ் சொல்லி அவர் தன்னை ஒரு குடும்பத்தினாவே ரிலேட்டிவ் பர்சனாவே வச்சுக்கிறாரு. டிஎம்கேவோட வாக்குறுதிகளை கேள்வி கேட்டார். நாங்குநேரி இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி அது மூலியமா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணார். டிவிகேவோட விஷன் என்ன அப்படின்றத வந்து சொன்னார். கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இதெல்லாம் எங்களோட விஷன் அப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணார். அப்புறம் வழக்கம் போல சூழலை வாக்குறுதிகள் மாதிரி மக்கள்கிட்ட இருந்து ஒரு பிளட்ஜ் டிவிகேக்கு தான் ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விஜய் அட்ரஸ் பண்ண எல்லா இஷ்யூகளையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் மீட்டிங்காக தான் தெரிஞ்சது. ஈவன் தோ அவர் மேலே 1008 கிரிட்டிசிசம் வச்சாலுமே கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மீட்டிங் அவர் கொண்டு போனார். அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் அட்ரஸ் பண்ணலை. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதை பற்றி ஏதாவது பேசியிருந்தாருன்னா இன்னும் பேச்சு பொருளாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. மீட்டிங் நடத்துகிற ஆக்கப்பூர்வமான வீடியோ.